கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்த பலர் இருப்பாங்க. நாம பழகக்கூடிய பழக்கத்தின் பேர்ல அவர்களும் நம்மோடு கூட நன்றாக தான் பழகுவாங்க. ஆனா அநேக நேரங்கள்ல அவர்கள் மீது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். நாம ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயம் அவர்களுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய சில காரியங்கள் நமக்கு சரிப்பட்டு வராத ஒரு சில நிலைமையை ஏற்படுத்தலாம். மற்றவர்களோடு கூட இசைந்து போக முடியாத அநேக சூழ்நிலைகள் வரலாம். நாம வளர்ந்த பின்னணி வேற, மற்றவர்கள் வளர்ந்த பின்னணி வேற. நாம படித்த படிப்பு, நாம வேலை செய்கிற இடம், நாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே மற்றவர்களுக்கு ஒத்து போகணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இதனாலேயே அநேக நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபமும், ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய நேரங்கள்ல காணப்படும். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடியும் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் மீது இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபங்கள் அதிகமாகி பெருசாகி அது ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில கூட நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். அநேக நேரங்களில் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் நாம் கெடுதல் நினைக்கக்கூடிய அந்த சூழலுக்கு நேராக கூட நாம அநேக நேரங்களில் தள்ளப்படுவோம். ஆனால் இப்படிப்பட்ட கோபமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட மனஸ்தாபம் நிறைந்த நேரங்கள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய அல்லது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய 3 காரியங்களை குறித்து மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக கொலோசையனுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது அல்லது நினைவில் கொள்ள வேண்டியது, நமக்கு மற்றவர்களோடு கூட ஏதாகிலும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும் பொழுது அவர்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழவில்லை. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பண்புகளோ எல்லா விதமான பழக்கங்களும் நமக்கு இல்ல. ஆனால் நம்மீது தேவன் கோபம் கொள்ளாதபடிக்கு நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அது போல சபையாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், நம்மோடு கூட பழகக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களோடு கூட நமக்கு ஏதாகிலும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது, அவர்கள் மீது கோபம் வரும் பொழுது நாம முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்களை மன்னிக்கிறதற்கு நம்முடைய மனமானது இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து எப்படியாக நமக்கு மன்னித்தாரோ அது போல நாமும் அவர்களை மன்னிக்கிறதற்கு இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய மனதிலே. சரியா? இது கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களோடு கூட மறுபடியும் ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்திலே வராது. அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வராது. அப்ப முதலாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு மற்றவர்கள் மீது மனஸ்தாபமோ கோபமோ ஏற்படும் பொழுது அவர்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? முதலாவது விஷயம். இரண்டாவதாக ரோமர்களுடைய புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாதானமாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்யும் அப்படின்னா, பெரிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு இடையே வராதபடிக்கு அது அதை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த சமாதானமான சூழலுக்குள்ள நாம் மற்றவர்களோடு கூட இசைந்து போக வேண்டும் என்று சொன்னா அவர்களை முழுவதுமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களை முழுவதுமாக மன்னித்தவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஒருவரை நாம் முழு மனசோடு கூட மன்னித்தால்தான் அவர்களோடு கூட சமாதானமான ஒரு சூழலுக்குள்ளாக நம்மால் கடந்து வர முடியும். அவர்களை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நமக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளேயும் சமாதானமானது நிகழாது. இந்த காரியங்களை நாம் நினைத்து மனதில் வைத்து அதை மறக்காமல் தொடர்ந்து அதை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போ நாம் அப்படிப்பட்டவர்களா இராதபடிக்கு நாம் அவர்களை முழு மனதோடு கூட மன்னிக்கும் பொழுது சமாதானமான சூழலானது நமக்கு ஏற்படும். அப்போ நாம் முதலாவதாக அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அவர்களோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும், ஒப்புரவானவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது தொடர்ந்து வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை நாம் அந்த இருவருக்கும் இடையே வரக்கூடிய அந்த பெரிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நீதிமொழிகளினுடைய புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 27 மற்றும் 28வது வசனம். சரியா? அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன், பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேசிக்கா இந்த வசனத்துல சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னா, நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்ள வேண்டும்.
அநேக நேரங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது மனஸ்தாபமான சூழல்கள், கோபமான சூழல்கள் வரும் பொழுது நாம் அநேக வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நம்ம நிறைய நேரங்கள்ல மற்றவர்களை திட்ட வேண்டும் என்பதற்காக அல்லது அவர்களுக்கு நாம் சில காரியங்களை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அநேக விஷயங்களை நாம் பேசி விடுகிறோம். அநேக வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து வந்து விடுகிறது. நான் கெட்ட வார்த்தையை மாத்திரம் குறிப்பிட்டு இங்க சொல்லல, வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி வீரத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே நாம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நாம் பேச வேண்டும் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் கெட்ட வார்த்தை அறவே கூடாது, அதை நாம் பேசவே கூடாது. அதே நேரத்திலே மற்றவர்கள் புண்படும்படியாக அவர்களை நாம் எடுத்தெறிந்து பேசுவது அல்லது அவர்களை மனம் புண்பட கூடிய சூழலில் நாம் பேசுகிறது எல்லாம் நாம் பேசக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் அவர்களோடு கூட ஏற்படக்கூடிய அந்த மனஸ்தாபத்தின் நிமித்தம் நாம தேவையில்லாத வார்த்தைகளை விடாதபடிக்கு அவர்களோடு கூட அன்பாய் பேசுவோம் என்று சொன்னால் அவர்களும் நம்மோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமாக காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்திலேயும் தவறான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினதாக நம்மால் வேதாகமத்திலே வாசிக்க முடியாது. மற்றவர்களுடைய மனம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு, சரியா, அதாவது தவறான நிலைமையிலே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது மற்றவர்கள் புண்படக்கூடிய நிலைமையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசினார் என்று சொல்லி நம்மளுடைய வேதாந்தத்தில் நம்ம எங்கேயும் வாசிக்க முடியாது. அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்திலே நம்ம பார்க்கக்கூடிய உற்றார் உறவினரிடத்திலே எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் தவறான வார்த்தைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய மனம் பாதிக்கக்கூடிய நிலைமையிலே வார்த்தைகளை விட்டுவிடாதபடிக்கு அவர்களோடு கூட சரியான வார்த்தைகளை யோசித்து நிறுத்தி நிதானமாக பேச வேண்டியது அவசியம். நம்முடைய நாவானது அது அவசரப்பட்டு காரியங்களை பேசாதபடிக்கு அதை எச்சரிப்போடு கூட காத்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நாம் பேசி விடுவோம். இது என்னவென்று சொன்னா, அடுத்து வரக்கூடிய அநேக நாட்களாக அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இந்த காரியங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எல்லாவற்றையும் நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், குறிப்பாக இந்த சமயத்திலே. அப்போ 3 காரியங்கள். முதலாவதாக நாம் என்ன சொன்னோம்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் முழுவனதாய் மன்னிக்கும் பொழுது என்ன நடக்கும்? இரண்டாவதாக நாம் சமாதானமாய் அவர்களோடு கூட இருக்கிறதற்கு அது வழிவகுக்கும். இது இரண்டும் நடக்கும் பொழுது மூன்றாவதாக நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். நாம் அவர்களோடு கூட அன்பான வார்த்தைகளை மாத்திரமே பேச வேண்டும். இது என்ன செய்யும்? அவர்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவை எப்பொழுதும் புதுப்பிக்கும். அதே நேரத்தில் அது முறிந்து போகாதபடிக்கு அதை காத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இது இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ நாம் பழகக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், நம்மளுடைய சபையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரிடத்திலே கூட நாம் கோபப்படும் பொழுது நாம் இந்த 3 காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பித்தபடியே செய்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் மன்னிப்போம், நாம் சமாதானமாய் இருப்போம், வார்த்தைகளை தேவையில்லாமல் விடாதபடிக்கு நாம் எச்சரிப்போடு அன்போடு கூட பேசக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.